பண்ணணுமா? நம்ம சாம்பாருக்கான இன்கிரிடியன்ஸ் போய் உனக்கு தெரியுமா இன்கிரிடியன்ஸ்? எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியுமா? அவ்வளவுதான் ஈஸி. சரி பாத்திரம்லாம் பாத்திரம்லாம் போய் எடுப்போம். எதுக்கு அவங்க ஊர் மக்கள் கிட்ட எதுக்கு கேட்க வேண்டாம். நம்ம ஊர் தானே அது. வாங்க மக்களே போ. சீக்கிரமா வாங்க வாங்க இங்க போங்க போங்க. இருமாமா காவாமா போங்க போங்க போங்க. ஆமா நீ இந்த சைட தாண்டி வர வேண்டியதானே. என்ன மட்டும் காவா உள்ள தள்ளி விட்ட பாத்துற. சாம்பார் வைக்கணும். ஆமா. சாம்பாருக்கு வந்துட்டு என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் தேவை? நான் சொல்லிட்டா கடாய் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கடாய் நமக்கு வேணும். இங்க இருந்து எடுப்போம். இரு இவ்வளவு பெரிய பாத்திரம் நமக்கு தேவையில்ல. பிரியாணியா செய்ய போறோம். பரவாயில்ல, சாம்பார் ஊருக்கு தானே வந்துட்டு சமைக்க போறோம். அப்புறம் என்ன தெரியுமா எவ்வளவு வெங்காயம் போடணும்னு சாம்பாருக்கு? எவ்வளவு வெங்காயம் போடுறது முக்கியம் இல்ல, வெங்காயம் சாம்பார்ல கரெக்டா போடுற மாதிரி தான் முக்கியம். புரியல? வணக்கம். அக்கா நீங்க நாமம் போட்டிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல வெஜிடேரியன் தானே? சாம்பார் தானே? சூப்பர்க்கா. சூப்பர். ஒரு கிண்ணத்துல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க வந்து ஒரு விசேஷம் இன்னைக்கு பண்றோம்க்கா. எல்லாருக்கும் சமைச்சு நல்ல சாப்பாடு பரிமாறணும்னு ஒரு ஆசை. அதனால வெஜிடேரியன் சமைக்க போறோம். இப்போ ரசத்துக்கு ரசப்பொடி போடுவோம். ஓகேவா? சாம்பாருக்கு என்ன போடுவோம்? சாம்பார் பொடி. அதை கொடுங்க. ஒண்ணு போதுமா? பாட்டி நான் சொல்றேன், அது என்ன பொருள் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணிட்டு தவா வச்சுட்டு ஒன்று ஊற்றுவோம்ல எண்ணெய். எண்ணெயில நிறைய வகை இருக்கு. அதுல நீங்க நல்ல பாட்டிங்கனால நல்ல எண்ணெயா எனக்கு கொடுங்க பார்க்கலாம். வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூமா. நல்லெண்ணெய். பாட்டி அம்மா அம்மா பிக்சர் காத அம்மா பாட்டி அம்மா யாரும் இல்லையா? ஆஹா அழகியே மேரி மீ மேரி மீ. பாட்டி எங்களுக்கு வந்து சொரணை எனக்கு இல்ல, அதனால சொரணைய கொஞ்சம் கொடுங்க. சொரணைனா என்னது? என்னது தெரியலையா? உப்புதான். என் தாய் ரெண்டுமே கரெக்டா இருக்கீங்க. என் தாய் கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. ஹலோ யாரா இருக்கீங்களா? வாங்க வெளியே வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா வெளியே வாங்கம்மா. நீங்க சமைப்பீங்களா? அப்ப நீங்க சாப்பிடுவீங்களா? இவ்வளவு நாள் இவர் தான் சமைச்சிருந்தாரா வீட்டுல? சரி நீங்க இவ்வளவு சந்தோஷமா கடைசியில தாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இலை போடுவாங்கல்ல, அது என்ன இலை? வேப்பலையா? கருவேப்பிலை. ஈஸியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்படியே கிடைக்கட்டும். என்ன பேய் அடிக்கிற மாதிரி எடுத்துன்னு வந்திருக்கீங்க? சரி வெரி குட். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது என்னது? எண்ணெய். இவ்வளவு தரீங்க பரவாயில்லையா? ஆஹா ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் வாங்கலாம், அப்புறம் சீரகத்தூள் வாங்கலாம். அது யார்கிட்ட சாமா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன இருக்கு இது? சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன் நம்ம வீட்டுல போய் வாங்கின கடையில போய் வாங்கிக்கலாமே?